நாள் 4 கர்த்தரிடத்தில் பொறுமையாய் காத்திருங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம். யோசேப்பு தூரத்தில் வருகிறதைக் கண்ட அவன் சகோதரர்கள், சொப்பனக்காரன் வருகிறான் என்று சொல்லி அவனை இஸ்மவேலரிடத்தில் விற்று போட்டார்கள். இஸ்மவேலர் அவனை பார்வோனின் பிரதானியான போர்த்திபாரிடத்தில் விற்று போட்டார்கள். போர்த்திபாரின் மனைவி, யோசேப்பு மிகுந்த சௌந்தரியம் உள்ளவனாய் இருக்கிறபடியினாலே அவன் மேல் கண் போட்டு அவனை என்னோடே சயனி என்றாள். அவனோ, இப்படிப்பட்ட பொல்லாம்புக்கு நான் எப்படி உடன்படுப்பேன்? இது தேவனிடத்தில் பாவமாயிருக்கிறதே என்றான் என்று சொல்லி அவன் தன் வஸ்திரத்தை அவளிடத்தில் விட்டு வெளியே ஓடிப்போனான். போத்திபார் தன் மனைவி நிமித்தம் யோசேப்பை சிறைச்சாலையிலே போடுவித்தான். சிறைச்சாலை தலைவனிடம் யோசேப்புக்கு தயவு கிடைத்தது. கர்த்தர் யோசேப்போடே இருக்கிறார் என்பதை அறிந்த சிறைச்சாலை தலைவன் அவனை சிறையில் உள்ளவர்களுக்கு அதிகாரியாக வைத்தான். சிறைச்சாலையிலே இருவர் சொப்பனம் காண்கிறார்கள். அது நிமித்தம் கலங்கியிருக்கிறார்கள். அதை கண்ட யோசேப்பு, சொப்பனத்திற்கு அர்த்தம் சொல்லுதல் தேவனுக்குரியதல்லவா என்று சொல்லி என்னிடத்தில் சொல்லுங்கள் என்றான். உடனே யோசேப்பு சொப்பனங்களின் அர்த்தத்தை விடுவிக்கிறான். அவன் சொன்ன அர்த்தத்தின்படியே பார்வோனின் பிறந்த நாளன்று பானபாத்திரக்காரன் ராஜாவினிடத்திலே பானபாத்திரக்காரனாயிருக்கிறான். சுயம்பாகியின் தலைவன் கொன்று போடப்படுகிறான். ஒரு நாள் எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் சொப்பனம் காண்கிறான். அவன் காலையிலே கலக்கமடைந்து மந்திரவாதிகளையும் சாஸ்திரிகளையும் அழைத்து தன் சொப்பனத்தை சொல்லுகிறான். ஒருவனாலும் விடுவிக்க முடியவில்லை. அப்பொழுது பானபாத்திரக்காரனின் தலைவன் யோசேப்பை பற்றி ராஜாவாகிய பார்வோனிடம் கூறுகிறான். யோசேப்பு வரவழைக்கப்படுகிறான். அப்பொழுது ராஜா யோசேப்பினிடத்தில் தன் சொப்பனத்தை சொல்கிறான். அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரதித்திரமாக, தேவனே பார்வோனுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். பிற்பாடு, வரப்போகிற மகா கொடுமையான பஞ்சத்தால் தேசத்தில் முன்னிருந்த பரிபூரணமெல்லாம் ஒழிந்து போம். இதுவே உம்முடைய சொப்பனத்தின் அர்த்தம். இந்த காரியம் தேவனால் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. தேவன் இதை சீக்கிரத்தில் செய்வார். விவேகமும் ஞானமும் உள்ள ஒரு மனுஷனை தேடி அவனை எகிப்து தேசத்தில் அதிகாரியாக பார்வோன் ஏற்படுத்துவாராக என்றான். பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் ஒருவனும் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாயிருப்பாய். உன் வாக்கின்படி என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும்